TN23 AT 9076 இந்த வாகனத்தின் உரிமையாளர் யார்? பர்மிட்டின் ஹோல்டர் யார்? இப்போது அந்த வாகனம் யார் பெயரில் இயங்குகிறது? அது பர்மிட்டு ஒருத்தவங்க பேர்ல இருக்கு. ஆனா ராம்குமார் என்ன பண்றாரு? ராம்குமார் யார்? ஒரு அரசு அலுவலர். கார்த்தி யார்? பயிற்சி பள்ளி வச்சிருக்கிற ஒரு நபர். ராம்குமாருக்கும் கார்த்திக்கும் என்ன தொடர்பு? ஒரு அப்பாவியிடம் ஒரு பர்மிட்டை ஒரு பர்மிட் புதுசாக கவர்மெண்ட் சலுகை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஏலப்பால வாங்குறாரு, பர்மிட் வாங்குறாரு. அந்த பர்மிட் அப்ளை பண்றவருக்கு அந்த வழித்தடத்தில் மினி பஸ் வாங்கி இயக்கிறதுக்கு தகுதி உடைய நபர் என்பதால் தானே அதுக்கு பர்மிட்டுக்கு அப்ளை பண்றாரு. அவரிடம் இருந்து எப்படி பர்மிட் பறிக்கப்பட்டது? அவர் பெயரிலே வைத்துக்கொண்டு ஓட்டுகிறீர்கள், ரைட்டு, அது சட்டத்துக்கு புறம்பானது. இந்த கதை எப்படி இருக்குன்னா, படைப்பா படம் பார்த்துருப்பீங்க. செந்திலும் ரஜினியே இல்லை கவுண்டமணின்னு தெரியல பேசுவாங்க. மாப்பிள்ளை அவரு தாங்க, ஓட்டுருக்க ஃபேண்ட் செட்டை என்னதுங்க. இன்னொரு இதுக்கு இருக்கு, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காத்திருந்தவன் முன்னாடியே நேற்று வந்தவன் நழுத்து போனாங்கிற கதையாட்டம். பர்மிட் ஹோல்டர் ஒருத்தர் நேற்று அந்த வெள்ளத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வண்டியில் நான் நாட்டு பயணிக்கிறேன், ஏறுறேன். மயிலாடுதுறை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுந்தரம் தேட்டரு எனக்கு 10 ரூபா டிக்கெட். பின்னாடி வந்து சிஆர்சியோட ரோடு, அரசு முத்திரை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு அதுக்கு வண்டியை மறைச்சாங்க. இதை லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு பூச்சி மொழிட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களா. அதுல நான் வரல. அதுக்கு கூட ஆர்சி பர்மிட் ஹோல்டர் வரல, வந்ததா எனக்கு தகவல் கிடைக்கல. இப்போதைக்கு என்னுடைய இது என்னன்னா, அந்த வண்டியோட வழித்தடம் என்ன? ஒரு அப்பா வீட்டு இருந்து பறிச்சு வாங்கியிருக்கீங்கப்பா வழித்தடத்தை. மிரட்டினீங்களா இல்லை பேசி வாங்கினீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. அவரா கொடுத்தாராங்கிறது எனக்கு தெரியலப்பா. அதை எப்படியும் நீங்க வாங்கிட்டு போங்க, எஸ்ஆர் அது உள்ள நான் வரவே இல்லை. அந்த வழித்தடம் என்ன? ரத்னாந்தரத்துல இருந்து மீன் மார்க்கெட் வந்து மீன் மார்க்கெட்ல அருணா பெட்ரோல் பங்கு, அதாவது நம்ம கர்நாடகத்துல டு கொரநாடு வரும் பாருங்க, அருணா பெட்ரோல் பங்கு, அங்க இந்த ரூட்ல வரணும். நீ மெயில்ல போட்டு ஓட்டுற, மெயில்ல வழித்தடம் மாத்தி ஓட்டுற. இன்னைக்கு மோட்டார்ல விபத்து என்பது சகஜம், தற்செயலாக நடக்கக்கூடிய ஒன்று, யாரும் திட்டமிட்டு செய்ய போவதில்லை. நீ இப்ப மெயில்ல ஓட்டுற, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொரநாடு ஓட்டுற, அருணா பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி கொரநாடு பஸ் ஸ்டாப்பு கிட்டேயோ இல்ல சுந்தரம் தேட்டர் கிட்டேயோ வண்டியில ஒரு சின்ன விபத்து ஆயிடுது. அங்க காப்பீடு செல்லுபடி ஆகுமா? செல்லுபடி ஆகாது. ஆர்சி ஹோல்டர் தான் பாதிப்பாரு. கோர்ட்டு கேஸ்ன்னு அவர் அலையணும். கோர்ட்டு என்ன ஃபைனு, என்ன அமௌண்ட் உத்தரவு பிறப்பிக்குது, 1 கோடி ரூபா உத்தரவு பிறப்பிச்சாலும் ஆர்சி ஹோல்டர் தான் கட்டணும். ஒண்ணு அந்த அப்பா வீட்டை இருந்து உனக்கு வேண்டியப்பட்டவர், நீங்க என்ன உணவு பரிமாறிட்டீங்களோ, நீனும் ராம்குமாரும் கார்த்திகை என்ன உணவு பரிமாறினாங்க, என்ன உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு, சொந்தமா பந்தமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதுல ஒரு உள்கருத்து இருக்கு, நான் சொல்றேன். ஏன்னா உனக்கு கார்த்தி வேண்டியப்பட்டவர், ராம்குமாருக்கு கார்த்தி வேண்டியப்பட்டவர், ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது என்னங்கிறத போய் வெளியே வரும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் போட்டு நான் கிழிச்சு எடுத்திருக்கேன் உங்க கதையெல்லாம். அது எல்லாருமே அனைவரும் அறிந்த விஷயம், இதுல மாற்று கருத்து இல்லை. இதே மயிலாடுதுறை மாவட்டத்துல நீங்க 7 வருடமா பணியாற்றிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தங்கச்சி வீடு இங்கதான் இருக்கு, உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்காங்க. அவங்க பேர்ல பர்மிட்டை போட்டு உன் நண்பர் கார்த்திக் நீ செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? உன் நண்பர் கார்த்திகை அவர் பேர்ல பர்மிட்டை போட்டு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? இல்ல உன் பேர்ல பர்மிட்டை போட்டு நீ கார்த்திகை விட்டு ஓட்ட சொல்ல வேண்டியதானே? 3ஆம் மனுஷன் பர்மிட்டை போட்டு ஏன் ஓட்டுறீங்க? நாளைக்கு ஏதாவது அடுத்தது நீ பர்மிட்டை போடுங்க, சட்டம் உங்க கையில இருக்கு, நீ எது நினைச்சாலும் செய்யலாம். ராம்குமார் ஒண்ணு பர்மிட்டை டிஓ பண்றதுக்கு 2 வருஷம் முடியாது சட்டப்படி. உனக்கு கை வந்த கலை சட்டத்துக்கு புறம்பா செய்யறது. அதான் ஏதோ புறம்பா செஞ்ச நண்பர், உன்னுடைய சகோதரர், உன்னுடைய பினாமி, அவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம்ல. அப்பாவி போட்டு கொள்ளக்கூடாது இல்ல. அந்த பர்மிட் ஹோல்டர் யார்? தெரிந்தவர்கள் விளக்கம் சொல்லுங்க. அப்பதான் உன் குடும்பத்துல உள்ளவங்க பேர்ல போட்டு உன் நண்பருக்கு கார்த்திகை செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தவங்க முட்டியும் போது ஏதோ பர்மிட் வாங்கி அந்த பேப்பருக்கு பர்மிட்டுக்கு என்ன அலைஞ்சாங்க, சிரிச்சாங்கிறது கடவுளுக்கு விழிச்சா அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பர்மிட் ஹோல்டர் யாருங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. தெரிஞ்சா இவ்வளவு பேசுறேன்னா பேரையும் போட்டு விட்டுருவேன். இது ஒரு பக்கம் போயிட்டு போகுது இருக்கிறப்ப, நேத்தி அந்த வாகனத்தின் TN23 AT 9076 வாகனத்தின் கண்டக்டர் என்று வந்து பேசுறாரு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல. அண்ணன், உங்களுக்கும் கார்த்திகையும் பிரச்சனைனா நீங்க தனிப்பட்ட முறையில் பாத்துங்க.
இந்த இது கோமல் வண்டியையும் திருக்கடையூர் பெரம்பூர் ஓடுற மினி பஸ்ஸையும் நான் லீஸுக்கு எடுத்திருக்கேன். எல்லா காலம் வாங்கி நான் லீஸுக்கு எடுத்திருக்கேன். இது கோமல் டு மயிலாடுதுறை பழைய பேருந்து ஓடுற பேர் வந்து யார் விட்டு முதல்ல யார் லீஸுக்கு விடுறது? அந்த ஆர்சி ஹோல்டருக்கு இந்த கதை தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. சாரி, ஆர்சி ஹோல்டர் இல்ல, பர்மிட் ஹோல்டருக்கு யார் விட்டு யாருப்பா லீஸுக்கு விடுறது? இன்னும் சொல்லுவாங்க, ஐயா பாவன்னு வந்து எதங்க போனா பல்ல பிடிங்கி பதம் பார்க்குற கதையெல்லாம் இருக்கு. அவரு நீங்க மிரட்டி வாங்கினீங்களா, இல்ல உண்மையாவே அவருக்கு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பர்மிட்ல வண்டி இயக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டதா என்னங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அடுத்தது அதிகாரியுடைய கையெழுத்து கார்த்தி நீ போட்டு சம்பாதிக்கிற, என் வண்டியிலே தப்பு பண்ணியிருக்க மாட்டியிருக்க, அதுக்கு பல விட்னஸ் என்கிட்ட இருக்கு. அடுத்து ஏழைப்பாள வயிற்றுலாம் இப்படிதான் அடிச்சு சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீதான் அதிகாரிக்கு நல்ல கிட்ட செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அதிகாரிகள் நீ போட்டுக்கிட்டு இருக்க, எங்களுக்கு தெரியும். அதுலயும் உன் கண்டக்டரோட பெரிய கூத்து என்னன்னா, டிரைவிங் ஸ்கூலுக்கு வர வேலை ஆட்டோ மினி பஸ் அங்கங்கேயும் நின்று போறதுனால ஆட்டோலாம் எஃப்சிக்கு வரல, அதனால என்கிட்ட லீஸுக்கு விட்டுட்டாங்க. கார்த்தி, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர் ரைட்டா? நீங்க வந்து அதிகபட்சம் தமிழ்நாடு உள்ளதான் சுத்தி வந்திருப்ப, நான் ஸ்டேட் லெவலில் சுத்தி வந்துட்டேன். இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையும் சொல்லுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த பர்மிட்டின் ஹோல்டர் யார் என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட நபரின் பக்கம் நிற்போம். பாரபட்சம் இன்றி அவருக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு வந்து நீ கார்த்தி பயிற்சி பள்ளி விளம்பரம்லாம் இருக்கு பின்னாடி. கேடிஎஸ் எக்ஸ்பிரஸ், கேடி கம்பெனி எக்ஸ்பிரஸ், இது கேடிஎஸ் விரிவாக்கண்ணா, கேடி கம்பெனி சர்வீஸ் எக்ஸ்பிரஸ், அதுதான். அது வந்து கேடி கார்த்தி டிரைவிங் ஸ்கூல் கிடையாது, கேடிஎஸ் விரிவாக்கம். இதுதான் எனக்கு அதிகாரி எழுத்துலாம் போடுறது, அதிகாரி எழுத்து, விவசாயி எழுத்து, வரவங்க எழுத்து போறவங்க எழுத்து போறதுலாம் அவங்களுக்கு கைவந்த கலை. அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது எல்லாருக்குமே ஊரறிஞ்ச விஷயம். அது இது நான் கருத்து சொல்ல விரும்பல. யாரு விட்டு பர்மிட் ஹோல்டர் யாரு? அவருக்கு தெரியாம நீ எப்படி கண்டக்டர் வண்டியை லீஸுக்கு விட்ட? கார்த்திகே ராம்குமாருக்கு 1000 இருக்கு நீ ரிலேஷன்ஷிப். கார்த்தி லஞ்சம் வாங்கி கொடுக்கட்டும், சுந்தர் ஜெயலலிதா வீட்டுல பணம் கை மாட்டேன், அதெல்லாம் நமக்கு அது உள்ளே நாங்க வரலையா? நான் வரல, எல்லாம் போட்டவங்க எல்லாம் கிழிச்சு எடுத்துட்டேன். இதுல பெரிய கூத்து என்னன்னா, இந்த திருக்கடையூர் பெரம்பூர் வண்டியை ஆப்ரேட் பண்றப்ப மாவட்ட அலுவலர் கதிர்வேலும் போறாரு, ராம்குமாரும் போறாங்க, எல்லாருக்கும் பொன்னாடெல்லாம் பொத்தி ஆப்ரேட் பண்ணாங்க. இது வந்து மேம்பாலம் திறந்தாங்களா ஜனவரி 5, 2026 அன்னைக்கு எனக்கு மைல்டாவே ஒரு டவுட் வந்தது. நான் அமைச்சர் இருந்தாங்க, நம்ம மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் இருந்தாங்க, கலெக்டர் இருந்தாங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருந்தாங்க. அப்ப சம்மந்தப்பட்ட 2 நபர் இல்லை, யாரு மாவட்ட அலுவலரும் ராம்குமாரும் இல்லை அந்த ஆப்ரேட்டர். அப்பயே எனக்கு லைட்டா சந்தேகம் வந்துச்சு. சரி, நீங்க இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தலாம் சந்தைக்கு வந்துதான் ஆகணும், வரப்ப பார்த்துப்போம்ன்ற. அதுக்கப்புறம் தான் இன்னைக்குதான் தெரியுது ஏன் வரலங்கிறது. அந்த வடவாளம் தெண்டவாளம்லாம் இது உண்மையிலேயே வந்து மாவட்ட அலுவலர் கதிர்வேல் அவர்கள் ஒவ்வொரு பேப்பரையும் ஒரு தரைக்கு 4 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கையெழுத்து போடுறதா இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தகவல். இந்த பர்மிட் ஹோல்டர் யாரு, இது எப்படி கார்த்திகை வந்துச்சு, இப்படி கார்த்திக் பேர்ல வண்டி ஓடுதுங்கிறது அந்த பர்மிட் ஹோல்டருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பர்மிட் ஹோல்டருக்கும் கார்த்திக்கும் சம்மந்தமே கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. விசாரிச்சாச்சு. ராம்குமாரும் கார்த்தியும் மாமனா மச்சானா? நீ அரசு அதிகாரி, அவன் டிரைவிங் ஸ்கூல் புரோக்கரு, அவனுக்கு ஏன் இந்த அளவுக்கு நீ சொம்பு தூக்குற? இதுல மேலும் இந்த பாலாஜி மினி பஸ் ஓனர் சுதர்சன் இருக்காருல்ல, அவர்கிட்ட நீ போன் பண்ணி தான் கார்த்திக் 2 வண்டி பார்க்க சொன்ன. அந்த திருவாரூர் ராஜா நம்பர் வருது, ராஜா புரோக்கர்கிட்ட பேசினீங்க, வண்டி எடுத்துருந்தீங்க, எல்லா கதையுமே தெரியும், எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு அப்பாவி வயிற்றுலாம் அடிச்சுலாம் வாழ முடியாது, ஏழைப்பழ வயிற்றுல அடிச்சு வாழ முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட பர்மிட்டின் ஹோல்டருக்கு அவரது வாகனம் சென்று சேரணும். இது சம்பந்தமாக அனைத்து விட்னஸுடன் நாளை மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். 2 வாகனத்திற்கும், கார்த்தி பயிற்சி பள்ளி கோமல வண்டிக்கும், சுதர்சன் திருப்பாம்பரம் டு மயிலாடுதுறை அந்த 2 வண்டிக்கும். மேலும் இதுல சொல்ல வருவது என்னன்னா, சுதர்சன் பிளஸ் ராம்குமார் 2 பேரும் கோயிலுக்கு போனது, காபி சாப்பிட்டது, டிஃபன் சாப்பிட்டது எல்லா வீடியோவுமே இருக்கு, அதையும் அப்டேட் பண்றோம். அடுத்து இந்த கார்த்தி பயிற்சி பள்ளி உரிமையாளரின் வாகனம் ஓடிட்டு இருக்காங்களே, ஊர்தாலி அறுத்து கொலையில போட்டங்கிற கதையாட்டம், யாரோ ஒருத்தர் காத்திருந்தவங்க முன்னாடி இணைத்து வந்தவன் தள்ளிட்டு போனாங்கிற கதையாட்டம், யாரோ ஒரு பர்மிட்டை தான் பேர்ல உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அந்த வாகனத்தின்
ரெக்கார்டுகளும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும். மேலும் வேகனில் இன்று செக் பண்ணணும், அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு நமக்கு தெரியல. வேகனில் சில விஷயம் சில நேரத்தில் வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகாம இருக்கு. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் 16/2/2026 முடிஞ்சிருக்கு. வேகனில் காட்டுது. அது உண்மையா பொய்யாங்கிறதுன்னு தெரியல. அது தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து அந்த கோமல் வண்டியில் எந்த பேசஞ்சரும் ஏறாதீங்க. அந்த ஆர்சி ஹோல்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டியில் பொதுமக்கள் பயணிங்க. ஏன்னா அது வந்து பினாமியில் வந்து ஒரு பர்மிட் ஹோல்டரிடம் அபகரிச்சு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா என்பது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அபகரிச்சிருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல வேற காட்டல. இப்பதான் எனக்கு சந்தேகமா வருது. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா என்னங்கிறது தெரியல. பயணிக்காதீங்க. நாளைக்கு நமக்கு நம்ம உயிர் நமக்கு நம்ம உயிர் முக்கியம், நமது குடும்பத்துக்கு முக்கியம் என்பதை தெரிவித்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நாளை இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்து ஆதாரங்களுடன் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் புகார் அளிக்கப்படும் என்பதை அனைத்து மகிழை மதன் டிவி நேயர்களுக்கு இந்த பொன்னான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.